இன்றைய மன்னா 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 10வது வசனம். 1 நாளாகமம் 17:10. உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன். கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன ஒரு வார்த்தை இது. கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். தாவீது கர்த்தருடைய வீட்டை கட்ட வேண்டும் என்று யோசித்த போது கர்த்தர் தாவீதை பார்த்து சொன்னார், கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார். தீர்க்கதரிசி மூலமாக இந்த வார்த்தையை கொடுத்தார். உங்களுக்காக கர்த்தர் ஒரு வீட்டை கட்டுவார். நீங்க கர்த்தர் மேல் நேசமாக இருக்கும்போது, கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடும் போது, கர்த்தருடைய வீட்டை குறித்து நீங்க யோசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார். இன்றைக்கு இதை உங்களுக்கு வாக்கு தத்துவமாய் கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பது ஒரு உலக பிரகாரமான வீட்டை கட்டுவது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி தருவார். ஒருவேளை நீங்க திருமணத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு சரியான துணையை கொண்டு வருவார். ஒருவேளை நீங்க ஒரு வீட்டை வாங்குவதற்கோ வீட்டை கட்டுவதற்கோ ஜெபித்து கொண்டிருக்கலாம், கர்த்தரே உங்களுக்கு அதை கட்டி கொடுப்பார். கர்த்தரே உங்களுக்கு அதை செய்து கொடுப்பார். இந்த காரியம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. தாவீதுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதி. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீட்டை கர்த்தர் கட்டுவீராக. குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவீராக. வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கர்த்தர் வீட்டை வாங்கி தருவீராக. வீடை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறவங்களுக்கு வீட்டை கட்டி தருவீராக. உம்முடைய வீட்டை குறித்து அவங்க யோசிக்கிறாங்க, உம்முடைய வீட்டில் பங்கெடுக்கிறாங்க. அதுவே அவங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார். ஆமென்.